நாட்டில் அண்மை காலங்களில் கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. மெட்ராஸ் பார் அசோசியேஷனின் 160வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. அண்மை காலங்களில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது. நிதி, கல்வி போன்ற பல விஷயங்கள்ல மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என கருதுகிறேன். 1000 இடங்களில் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அமைக்க 42 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. தரமான விதைகள் வழங்க 52 கோடியும் 3 லட்சம் ஏக்கரில் கோடை உழவு செய்ய 24 கோடி ரூபாய் மானியம் எனவும் அறிவிப்பு. உழவர் சந்தையில் இருந்து காய்கறிகளை ஆன்லைன் டெலிவரி செய்யும் சேவை கொண்டுவரப்படும். உள்ளூர் இணைய வர்த்தகத்துடன் இணைக்கப்படும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். எப்படி மக்கள் முதல்வர் மருந்தகமோ அதே போல முதல்வர் மருந்தகமோ அதே போல இத்திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க ஊக்கத்தொகை 215 ரூபாயில் இருந்து 349 ரூபாயாக உயர்வு. வேளாண் பட்ஜெட்டில் 297 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 102 கோடி ரூபாய் நிதி. தரமான விதைகள் வழங்க 52 கோடியும் 3 லட்சம் ஏக்கரில் கோடை உழவு செய்ய 24 கோடி ரூபாயும் மானியம் எனவும் அறிவிப்பு. வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. முத்தான திட்டங்களுடன் நிதிநிலை அறிக்கை தயாரித்த அமைச்சர் மற்றும் உழவர் நலத்துறை அதிகாரிகளுக்கு வாழ்த்து. வேளாண் பட்ஜெட் அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏமாற்றமே என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த 4 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்ட அதே நிதிநிலை அறிக்கையை மீண்டும் தாக்கல் செய்துள்ளதாகவும் பேட்டி. வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதுதான் சாதனை வேளாண் பட்ஜெட்டில். இந்த 1.25 மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் வாசித்துல விவசாயிகளுக்கு நன்மை என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாது, ஏமாற்றம் தான் அளிக்கிறது. எடப்பாடியை புறக்கணிக்கும் செங்கோட்டையனை சமாதானப்படுத்த முன்னாள் அமைச்சர்கள் முயற்சி. SP வேலுமணி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் இருவரிடையே மோதல் வலுக்கிறது. ரயில்வே தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தெலங்கானாவில் தேர்வு மையம் ஒதுக்கீடு. கடைசி நேரத்தில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதால் நீண்ட தூரம் பயணிப்பதில் சிக்கல். நேற்று அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. சென்னையில் சவரன் 65,760 ரூபாய்க்கு விற்பனை. திருச்செந்தூரில் 50 அடிக்கு உள்வாங்கியது கடல். கடல் நீர் உள்வாங்கிய இடத்திற்கு சென்று புகைப்படம் எடுத்து பக்தர்கள் மகிழ்ச்சி. காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி வசூல் ராஜா கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது. கை கால் முறிவு ஏற்பட்ட 4 பேருக்கு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. பல்லடத்தை அடுத்த மங்கலம் சுல்தான்பேட்டையை சேர்ந்த 50 முதியவர்களை விமானத்தில் அழைத்து வந்த நபர் தனது தந்தையை விமானத்தில் அழைத்து செல்ல முடியாததால் முதியவர்களை அழைத்து வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ஹைப்பர் லூப் ரயில்களை விரைவில் இந்தியாவில் இயக்க திட்டம். சென்னையில் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஹிந்தி
விவகாரத்தில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சர்ச்சை கருத்துக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் பதிலடி. தாய்மொழியையும் தாயையும் சுயமரியாதையோடு பாதுகாக்க வேண்டும் என விளக்கம். ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் இந்திய சினிமாவில் அறிமுகம். ராபின்ஹுட் என்ற தெலுங்கு படக்குழு சிறப்பு போஸ்டர் வெளியிட்டு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.